ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நியூ வீடியோவில் வந்திருக்கேன். என்னென்னா இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் vlog-ஆக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு போகிற இடம் கிச்சன் தான். ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே சமைச்சிட்டு வந்தால் தான் அந்த நம்ம என்ன சமைக்கிறோமோ அது தீயாமல் வரும். இல்லை பாப்பாவை பார்த்துட்டு அங்கேயும் அடுப்பும் பார்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் சமைப்பேன், இல்லைன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது நான் சமைப்பேன். இன்றைக்கி பீர்க்கங்காய் சட்னி தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த பீர்க்கங்காய் பார்த்தாலே இதை பருப்பு குழம்புலலாம் போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே சட்னி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன். என்னென்ன போடுவேன்னு டக்குன்னு சொல்லிடுறேன். பட் இந்த சட்னி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி இட்லி எது கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், கடலப்பருப்பு, புளி, அப்புறமா வந்துட்டு காஞ்ச மிளகா, சீரகம், உப்பு இது எல்லாமே ஒரே டைம் கூட போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். பட் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஆற வச்சிடணும். நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான மிக்ஸி யூஸ் பண்ணாலுமே நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணும்போது அது வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாகவும் அரையும். அதே டைம் நம்மளுக்கு வந்துட்டு எந்த மிக்ஸிலையும் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சூடாக பண்ணும்போதெல்லாம் பஸ்ட் அவுட் ஆகிடும். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா ஒரு டைம் அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சப்பாத்திக்கு இது மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் 2-3 நாளைக்கு சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருவேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா என் வீட்டில் வந்துட்டு நிறைய சாப்பிட்றது என் ஹஸ்பண்ட் சப்பாத்தி மட்டும்தான். காலையில், நைட்டு, மத்தியானம் நீங்கள் 3 டைம் கொடுத்தாலும் அவர் வந்துட்டு சப்பாத்தி சலிக்காமல் சாப்பிடுவார். அப்படிங்கிறதுனால சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சப்பாத்தி செய்கிறதே பிடிக்காது. தோசைனா கூட மாவு எடுத்து சுட்டு கொடுத்துடலாம். பட் சப்பாத்தி வந்துட்டு தேய்க்கணும், மடிக்கணும், திருப்பியும் தேய்க்கணும், திருப்பியும் எடுத்து சுடணும், அப்படி இருக்கும் எனக்கு. பட் அவர் சப்பாத்தி மட்டும் தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். அப்படிங்கிறதுனால சப்பாத்தி தான். நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார், ஒரு 2 சப்பாத்தி செஞ்சு தர மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என் மைண்ட் வைஸ். ஓகே, பட் அவர் சப்பாத்தி சொன்னோன்னா பிஎஸ்டி முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாச்சும் முடிச்சிருக்கணும். ஏன்னா சப்பாத்தி இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்க செம்ம டொஷப் பண்ணுவாங்க. பட் என்ன வந்துட்டு ஓகே அவளுக்கு சமைக்கவே வராது, இது சமைச்சு போடுறாளே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மீன்வேல் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். சாமான் கழுவுறது, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா என் பையன் வந்து சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டார் கீழே. பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தது தான் பெட்ரூம் க்ளீனிங். இந்த பெட்ரூம் பார்த்தாலே அப்படியே கடுப்பாகும். அப்புறமா வந்துட்டு எல்லாம் எடுத்து நீட் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு இல்லை ஏதாச்சும் ஹோம் மேக்கர் விலாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு விட்டுட்டு தான் நான் வேலை செய்வேன். இல்லைன்னா எனக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. எப்போயோ போய் படுத்து தூங்கலாமான்னு தான் இருக்கும். அதுவும் இந்த 2 டேஸாக சம்மர் ஃபீவரு, கோல்டு வேறு இருக்குது. பட் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, ஒரு நல்ல பாசிட்டிவ் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எனக்கு வந்தாகணும். இல்லைன்னா வந்துட்டு அந்த வீக்கே எதுக்குடா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே பார்த்திங்கன்னா கிளாஸு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டு கீழே இருக்கும். பாப்பாவை வச்சுட்டு மேலே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே தான் நான் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணுவேன். பெட்ரூம்லேயே மோஸ்ட்டாக அந்த வெஜிடபிளெல்லாம் கட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு பெட்ரூம் இருக்குது. டபுள் பெட்ரூம் எங்கள் வீட்டில் இருக்கும். ஒன்று வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று வந்து குட்டி பெட்ரூம். இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரூம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சின்ன பெட்ரூமாக இருந்தாலுமே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்களாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டது தான் இது. இது கலருமே வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பெயிண்ட் அடித்ததுமே வந்துட்டு. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு டபுள் பெட் அந்த மாதிரி போட்டு கூட நம்ம கிட்ஸ்க்குன்ட்டு ரூம் வந்து ரெடி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குளிச்சுட்டு போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் மட்டும் எங்கள் 3 பேரோடது இங்கே வச்சுருக்கேன். அப்புறமா வந்துட்டு குளிச்சுட்டு வந்தது சாமி பாத்திரம்லாம் எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படி வந்து சாமி பாத்திரம் கழுவுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோதுமை மாவு, விம் ஜெல், அப்புறமா பீத்தாம்பரி, கொஞ்சோண்டு புளி, இது 3 போட்டு லெமன் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்துட்டு சும்மா நீங்கள் ஸ்க்ரப் இல்லாமல் அந்த தண்ணி வந்து இது மேலே ஊற்றினாலே வந்துட்டு க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஸ்க்ரப் பண்ணல, சும்மா கழுவி எடுத்திருக்கேன். அப்போயே வந்துட்டு இவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல. என்கிட்ட இருக்கிறது வெள்ளி குத்து இந்த காமாட்சியம்மா விளக்கு மட்டும்தான் வெள்ளியில் இருக்குது. அப்புறமா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், இது 2மே எனக்கு கிஃப்டாக வந்தது தான்.
அதுக்கப்புறமா வந்துட்டு இது மஞ்சள் இது எப்படியாச்சும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இது வந்துட்டு துடைக்க வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு வைக்கும் போது இன்னும் அவ்வளோ கஷ்டம் தெரியாது. இது துடைக்கும் போது இதில் வந்து இருக்கிற மஞ்சள் எல்லாம் வீடு ஃபுல்லாக சிதறி அது வந்துட்டு துடைக்கும் போது ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சளாக ஆகிடுது. எனக்கு ஏன் அது பிடிக்கவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சின்ன ஸ்க்ரப்பு மாதிரி எடுத்து அதை வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு வெறும் ஸ்க்ரப்பர் தண்ணி இல்லாமல் அப்புறமா வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு துடைப்போம் இல்லையா, வீடு துடைக்கும் போது அந்த மாப்பவளோட வச்சு இன்னொரு டைம் தொடச்சி விட்டுருவேன். இப்படி இருந்தால் தான் நிறைய வேலை இழுக்குது. பட் என்ன பண்ணுறது, இது வச்சா தான் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்குது. அதனால் வந்துட்டு இதை வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிட்ருக்கேன். பட் இது ஏதாச்சும் துடைக்க உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும்னா ப்ளீஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ மஞ்சள் வந்துட்டு ஃபுல்லாக சிதறி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வீடு துடைக்கிறது. ஏன்னா எக்ஸஸாக ஏதாச்சும் இருந்தால் கூட வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுனால தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இது பண்ணுறேன். ஒரு பேக்கெட் வெட் வைப்ஸே காலி பண்ணி வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் யூஸ்வலாகவே வந்துட்டு என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் இருக்குது. இதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீடு துடைக்க தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இதில் ஏதாச்சும் எக்ஸஸாக அந்த மஞ்சள் ஏதாச்சும் இருந்தால் கூட அந்த வெட் வைப்ஸில் துடைச்சா வந்துடும். இந்த வீடு துடைக்கிற மாப் பற்றி சொல்லியே ஆகணும். என்னென்னா அவ்வளோ எனக்கு வந்துட்டு அவ்வளோ என் ஒர்க்கை ஈஸி பண்ணுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் வந்துட்டு இன்ஸ்டாமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். மேபி உங்கள் நியர் லொக்கேஷனில் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து வீல்ஸ் இருக்குது. எங்கே வேணாலும் டப்பில் தண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் பாத்ரூம் போய் பிழிஞ்சு வரணும்லாம் இன்னும் தேவையில்லை. ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம வந்துட்டு லிக்விட் போட்டுட்டு எங்கே வேணாலும் கொண்டு போய் தொடச்சி விட்டுடலாம். இதே மாதிரி வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டு இன்றைக்கி அரிசி மாவு கோலம் போடலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் கொஞ்சம் டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்தம்போது அரிசி மாவு கோலத்துக்கு அந்த இது மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த கட்டி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வெயிலில் கொண்டு போய் காய வச்சிட்ருக்கேன். வெயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளுக்குள்ளே காஞ்சிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை ஒரே நாளில் காஞ்சாலும் எந்த அதிசயமும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்துட்டு பால்கனி கழுவ தான் வந்துட்டேன். ஓரளவுக்கு கழுவிட்டேன். பட் என் பையன் செவுத்தெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கான். இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுவி விட்டுட்டு இந்த மாப்பில் தண்ணி வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணிகிட்டே வந்துடுவேன். அதுக்கப்புறமா இந்த சூப்பரான வியூவெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு என்னோடய ஒர்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஷூ ரேக் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். பட் நீங்கள் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்குங்க. எனக்கு குவாலிட்டி வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை. பட் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட்டு 850 ருபீஸ்க்கு வாங்கினேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உருளியில் பூவெல்லாம் வச்சுட்டு சின்ன மாக்கோளம் எனக்கு பெருசாலாம் போட வராது. பட் இப்போ கற்றுட்ருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு இன்னையோட 5 months ஆக போகுது. அதனால் அவங்களுக்கு ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு இந்த டேவே வந்துட்டு இதோடு நான் இந்த vlog-ஐ எண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.